ஆறாவது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தைகளில் ஒரு வல்லமை உண்டு. இந்த வாரத்தில் அற்புதங்கள் நடக்கும். நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா? வாரத்தில் வல்லமை உண்டு. அதனால வெளிப்படுத்தல் 3:11 அதில் வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? உங்களுக்குள்ளே வந்துடுறாருன்னா தான் அர்த்தம். ஒரு சீஷர்கள் நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் போது இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க ஹிருதயங்கள் எல்லாம் எப்படி இருந்ததா? ஒளிந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு. இந்த வார்த்தையில தான் பரிசுத்தம் உண்டு. இது வார்த்தையில தான் விடுதலை உண்டு. இந்த வார்த்தை நம்ம கை கொண்டு நடக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் கிரீட்டத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கௌரவமா நீங்க கேட்கணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீட்டத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. என்ன கிரீட்டமா? தேவன் உங்க கிரீட்டத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீங்க என்ன பண்ணுங்க? பட்டு அது ஜாகிரதையா உனக்குள்ளதை பட்டுக்கொள்ளாதபடி ஜாகிரதை இரு. அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரீட்டம் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பலன், நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகம், நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வரங்கள், நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யம், இதெல்லாம் சத்ருவானவன் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்க என்ன பண்ணுங்க? கட்டியை பிடித்துக்கொள்ளுங்க, ஜாகிரதையா இருங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ற யோவான் மூலமா தேவன் பேசுறாரு. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரீட்டத்தை யாரவன் எடுத்துக்கொள்ளாதபடி ஜாகிரதையா இரு. அந்த கிரீட்டம் என்ன? ஜீவ கிரீட்டம் தேவன் உங்களுக்கும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிரீட்டத்தை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாகிரதையா இரு. அதில் நீ வரும்போது எப்படி உனக்கு விசுவாசம் இருந்தது, எப்படி நீ உபவாசம் இருந்த ஜெபித்த, எப்படி வரங்கள் ஒன்று பெற்றுக்கொண்ட, தரிசனங்கள் என்னென்ன தரிசனங்களை பார்த்து நீ கேட்டதுக்கெல்லாம் தேவனை பதில் கொடுத்தாரு இல்லையா? அது தேவன் உண்மையில தேவன் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அந்த ஜீவ கிரீட்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவ கிரீட்டத்தை நீங்க என்ன பண்ண? கட்டியா பிடிச்சுக்கோ. கடைசியில் ஏதாவது கஷ்டம் வரும்போதோ, வேதனை வரும்போதோ, கடனை வரும்போதோ அந்த ஜீவ கிரீட்டத்தை நீ என்ன பண்ணாத? அடுத்தவனுக்கு கொடுக்காதே. அல்லேலூயா. அப்ப யாரு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க? பிசாசு வந்து அந்த ஜீவ கிரீட்டத்தை எடுத்துட்டு போயிடுவான். நம்ம உங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தால நீங்க என்ன பண்ண? தேவனுக்கு உண்மை இல்லாம இருக்கும்போது பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கும் போது அவனுக்கு என்ன பண்ண? உனக்கிட்ட இருக்கிற அந்த ஆபரணங்களானாலும் சரி, ஒரு கிரீட்டமானாலும் சரி, அவர் எடுத்துட்டு போயிடுவான். அதனால அவனுக்கு இடம் கொடுக்காம நீ ஜாகிரதை இரு, நான் சீக்கிரமா வருவேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அதே போலதான் 1 கொரிந்தியர் நினைக்கிற பாருங்க. 1 கொரிந்தியர் 9:25 பந்தய பொருளுக்காக போரடிக்கின்ற எவர்களையும் எல்லாவற்றிலையும் இச்சை எடுக்கத்தோடு ஓடுவார்கள். 1 கொரிந்தியர் பஞ்சயத்திற்கு போராடுகிற யாவரும், பஞ்சயத்துக்கு போரடிக்கின்ற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவுள்ள கிரீட்டத்தை பாருங்க. அவங்க என்ன பண்றாங்களா? என்ன கிரீட்டத்துக்காக அவங்க ஓடி ஓடி போடுறாங்க அப்படின்னா, அழிவுள்ள கிரீட்டத்தை. இந்த உலகத்துல நீ எத்தனை நாள் என்ன ஒரு பந்தயத்துக்காக ஒரு பொருளுக்காக நீ ஓடும் போது அதை நீ பெற்றுக்கொண்டாலும் இது அழிஞ்சு போகும். அழிஞ்சு போல ஒரு கிரீட்டத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், இது இன்னொன்னு எதோ இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? கபடி, ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள என்ன பண்ண? வணக்கம் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிவாங்க. ஆனா எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷமா அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படி? எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு, ஜெயிக்கிறவங்களுக்கு, மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ, எம்எல்ஏ, எம்பிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷம் அவங்கள பெருமையோட இருப்பாங்க? 5 வருஷம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆனா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? நிரந்தரமானவர். நிரந்தரம் உண்ட கிரீட்டம் நம்மளுக்கு வேணுமா? டூப்ளிகேட் கிரீட்டமே நம்மளுக்கு வேணுமா? கோல்டு நகை உனக்கு வேணுமா? சில்வர் நகை உனக்கு வேணுமா? சில்வர் நகையில எல்லாம் என்ன பண்ண? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெளுத்திடும். அது கோல்டனா வெளுத்தாது. அது நமக்கு என்ன வேணும்? கோல்டு வேணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஜீவ கிரீட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜீவ கிரீட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, அவர் தேடுறவங்களாக இருக்கணும். அவர் தேடி அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போலதான் இன்னொரு 2 தீமோத்தேயு 4:8 நீங்க பார்க்கும் போதா, நீ இது உன் நியாயத்தின்படி அவரு
பிரசன்னத்தினாலே விரும்புகின்ற யாவருக்கும் அது படிப்பா. இது முதல் நீதியின் கிரீடம், இது பாருங்க, இது முதல் நீதியின் கிரீட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காகவே யார் சொல்றாரு? அவரு பவுல் சொல்றாரு, நீதியின் கிரீட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அது எனக்கு என்ன பண்றாரு? தந்தருளுவார். பவுல் சொல்றாரு, நீதி உள்ள கிரீட்டத்தை என்ன பண்ணிருக்காரு? எனக்கு வைத்திருக்கிறாரு. நீதி உள்ள நியாயாதிபதி வருவாரு, அப்ப அது எனக்கு என்ன பண்றாரு? தந்தருளுவார். எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. எனக்காக நீதி உள்ள கிரீட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நியாயாதிபதி உற்பத்தி வரும்போது அந்த கிரீட்டத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கைதான் ஏறுது. அல்லேலூயா. ஆமா, அந்த கிரீட்டம் நம்மளுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறா. அது நியாயாதிபதி வரும்போது நமக்கு என்ன பண்றாரு? டூப்ளிகேட் கிரீட்டம் நான் வைக்க மாட்டாரு, தங்க கிரீட்டம் நம்மளுக்கு வைக்கிறார். அந்த கிரீட்டம் பெற்றுக்கொள்ளணும்னு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தரும் நம்ம ஓடணும். அல்லேலூயா. அதே போல யாக்கோபு 1:12 நீங்க பார்க்கும்போது சோதனை வரும்போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல பாருங்க, சேனைகள் அது பரிப்பா சோதனை வரும்போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, சர்ச்சுக்கு யார் போடுறது, பைபிள் யார் படிக்கிறது, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வந்தது, நான் எப்போது தேவனை தானே தேடிட்டு இருந்தேன், எப்போ உபாசம் இருந்து தானே ஜெபிச்சுட்டு இருந்தேன், ஏன் எனக்கு குடும்பத்தை இவ்வளோ கஷ்டம், தேவனுக்கு கண் இல்லையா, கால் இல்லையா, தேவன் எனக்கு கஷ்டம் தெரியாதா, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? அப்போ என்ன பண்றோம்? தேவனே இல்லை. நம்ம கொஞ்சம் எல்லாரும் அப்படிதான் சொல்றோம், தேவனே இல்லை. சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, அம்மா நீ சர்ச்சுக்கு போய் என்னம்மா எப்போ பார்த்தாலும் தேவனு ஏசுன்னு சொல்லி போறியே, ஏன் உன் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், ஏன் உன் குடும்பத்தில் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் உன் கணவர் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நீ கஷ்டத்தில் இருக்கிற, அப்போ ஏன் தேவனு கும்பிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றாரு? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த சோதனைகள் எல்லாம் நீங்க சகிக்கும் போது நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஆண்டவர் ஜீவ கிரீட்டத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபுக்கு சோதனை வந்தது பாத்தியா? அந்த மாதிரி சோதனை நம்மளுக்கு வந்தா நம்ம நிக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஒரே நாள் ஆடு மாடுகள், ஆஸ்தி அந்தஸ்து, புள்ளைங்களை 10 புள்ளைங்களை எல்லாம் போயிட்டாரு, வியாதி வந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, நான் ஒவ்வொரு நாளும் நான் பலி கொடுத்துட்டு இருந்தேனே, உனக்கு உண்மையா நான் வாழ்ந்தேனே அப்படின்னு கேட்டாரா? இல்ல. அல்லேலூயா. அவர் அப்படி கேட்கல. அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க சொல்லணும் அப்படி, பிசாசே என் குடும்பத்துல பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வர ஆவியே, நான் பயப்பட மாட்டேன். இந்த 21 நாள் ஜபத்துல நான் அப்படிதான் ஜெபித்தேன். குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வர ஆவியே, நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் இருக்கிறார், என் தேவன் என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைங்களோட இருக்கிறார். நீ என்ன கலைக்கனாலும் நான் பயப்பட மாட்டேன், என் உபாசத்தை நான் விட மாட்டேன், இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு போன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன் தைரியமா. அல்லேலூயா. 2 நாள் போராட்டம், 3வது நாள் சமாதானம். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளுக்கு சோதனை வந்தாலும் கூட சரி, நீங்க நினைக்கலாம், ஆண்டி உங்களுக்கு என்னமோ சமாதானம் வந்துச்சு, எனக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டமே இருக்குது, நான் எப்படி ஜெயிக்கிறது? இருப்பீங்க வாழ்நாள் எல்லாம் கஷ்டமே, எப்படி ஜெயிக்கிறது? ஜெயிக்கணும். திராணிக்கு மேல தேவன் சோதிக்க விட மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா வசனம்? உனக்கு திராணிக்கு மேல தேவனை விடுவாரா? இது இந்த மாதிரி சோதனை உனக்கு வர தேவனை பாதத்துல மண்டுகால போட்டு நீ ஜெபிக்க செத்துரு வானவன் உன்னி உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். பொழும்பு கூடாது. நம்ம பொழும்பு கொண்டு இருந்தா இன்னும் அவன் என்ன பண்ணுவா? நீ பொழும்பம்மா, நீ அழம்மா, நீ இன்னும் அழம்மா, அப்படி இன்னும் கிரியை செய்வா. நம்ம நீக்கணும். ஒரு நாய் நம்ம தொடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஓடினா என்ன பண்ணாதா? பின்னாடி துரத்திட்டு வரும். ஆனா கல் எடுத்துட்டு நம்ம நிற்கும் போது, ஒரு குச்சி எடுத்துட்டு நிற்கும் போது, நான் இனிமே
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இனிமே எனக்கு பின்னாடி வர செத்துருவே கல் எடுத்து நிற்பேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கருக்கோட. அல்லேலூயா. அது மாதிரி என்ன எடுத்து நிக்கணும்? நம்ம கல் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன எடுக்கணும்? வசனம் என்றது கல் எடுக்கணும். நம்ம அந்த வசனத்தை நீங்க எடுத்து மண்டிகையில போட்டு நீ ஜெபித்து பாருங்களேன். பிசாசு பாப்பான், என்னடா இந்த குடும்பத்தை இவ்வளவு கஷ்டங்களுக்கு கொண்டு வந்தாலும் இவன் என்ன பண்றான், என்ன துரத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டி பார்ப்பான். அதுக்கப்புறம் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அது போல தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா அப்படி இருக்குன்னு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னொரு காரியம், வசனத்துக்கு போகலான்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு காரியம், தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம குணங்கள் எல்லாம் தேவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்துடணும். சரிங்களா? மறுபடி நாய் கக்குனது மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தின்னக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு அபிஷேகம் வந்தது, திருப்பத்தூர்ல அபிஷேகம் வந்தது. நான் செய்த ஒரு பாவங்கள் எல்லாம் என்ன வருதுன்னா, டிவியில எப்படி வருது பேருங்க அப்படி வருது. நான் சொல்றேன், ஆமா ஆண்டவர், என் மாதிரி பாவங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேனப்பா, என்னை மன்னிச்சிடப்பான்னு கத்துறேன் நான். சரிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன அந்த பாவத்துல இருந்து விடுதலுக்கு அதை காட்டினுக்கு அப்புறம் அந்த பாவத்துல மறுபடியும் நான் போகல. அல்லேலூயா. அந்த பாவத்துல மறுபடியும் நான் போகல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாருக்கிட்ட என்ன பண்ணணும், யார் என்ன தூஷிச்சிருக்கிறீங்களோ, என்ன கேவலமா பேசியிருக்கிறியோ, என்ன யார் கடனு கொடுக்கணுமோ, யார் நீ தின்னி இருக்கிறியோ, மோசம் பண்ணிருக்கிறியோ, அவங்க கிட்ட எல்லாம் நீ என்ன பண்ண, மன்னிப்பு கேளுன்னு தேவனு சொன்னாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எல்லார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். எங்க வீட்டுக்கார தவிர நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே எங்க வீட்டுக்கார அப்பா அவருக்கு நீ மன்னிச்சுக்கோ, நான் எனக்கு கசப்பில்லை, நீ மன்னிச்சுக்கோ. எல்லார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். கொடுக்கறவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். சரிங்களா? யாருக்கிட்டாவது நான் விதா பேசியிருந்தா கூட நான் என்ன பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன். குறை சொல்லியிருந்தாலும் மன்னிப்பு நான் கேட்டேன். அப்படி நீங்க இருக்கும்போது உண்மைதாங்க சொல்றேன், கர்த்தர் உங்களை வாலாக்கமை தலையாக்கவாரு, கீழாகமை மேலாக்குவார். இதுவரை நான் நிக்கிற காரணம் அதுதாங்க. இதுவரை நான் நிக்கிற கோவப்படுவேன், எதிரில் பேசிடுவேன், திட்டிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்றாடுவேன். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை அவங்களை வேதனைப்படுத்திட்டேன், துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவர் சொன்னா, நீ போய் மன்னிப்பு கேளுன்னாரு. ஒரு நாள் காலையில 4 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ போய் சபையில போய் மன்னிப்பு கேளுன்னாரு. எல்லார்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டேன். நானும் கேட்டேன்னா யாருக்கு நேர்ப்பு இருக்கு? ஆமா, எல்லார்கிட்டே மன்னிப்பு கேட்டேன். நாம் கீழ்ப்படினும். நான் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் தவறு செய்யல, நான் கரெக்டா இருக்கிறேன், ஏன் நான் கீழ்ப்படினும், ஏன் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு என்ன கம்மி இருக்குது? எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சொல்லியிருக்கலாம் தேவனுக்கிட்ட. ஆனா நான் அப்படி சொல்லலை. நான் சொன்னேன், சரி ஆண்டவரே நீ சொல்ற மாதிரி நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. இதுதாங்க கீழ்ப்படிதல். இப்படி நாம் இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்றார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க செய்யற வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்களை விட்டு அவர் வெளியவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் விட்டு வெளியிட்டாரான்னா நம்ம வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் விட்டு வெளுகாம நம்ம இருக்கணும்னா நம்ம பேச்சு, நம்ம நடிக்கை, நம்ம பார்வைகளை எல்லாம் ஒவ்வொரு காரியத்துல நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 3-4 வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 3-4 நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல கூட சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்கு அல்ல, மந்திரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீட்டத்தை உங்களை என்ன பண்ணுவீங்க? அது முன்னாடி வசனம் போடப்பா, அதுக்கு முன்னாடி வசனம் போடு. இன்னொரு வாட்டி படிங்க. அது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்கு அல்ல, இருமாப்பாய் ஆளுகிறதுக்கு அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். மாதிரிகளை பாருங்க, மந்தைக்கு மாதிரிகளாக நாம் இருக்கணும். மந்தை என்னது? நம்ம தான் மந்தை, சபைதான் மந்தை. இதுக்கு நம்ம மாதிரிகளாக இருக்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட அது கூட ஒரு மந்தை தான். அங்கே நீங்க வேலை செய்யும்போது, அப்பா இந்த அம்மாவா கிறிஸ்தவ இவளு பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான், கோவப்பட மாட்டான், கெட்டு காரியங்களை செய்ய மாட்டான், கரெக்டா வேலை செய்வா, கரெக்டா போவான், கீழ்ப்படுவான் அப்படின்னு சொல்லி அந்த மந்தையில கூட நீங்க எப்படி இருக்கணுமா? மாதிரியாக இருக்கணும்.
இது சபையில நீங்க எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் நீங்க என்ன பண்ணா உங்களை மன்னிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். உங்களால முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரியாக நீங்க இருக்கணும். நானும் மாதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்ன பண்றாரு அவரு? 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கிரீட்டம் எத்தனை பேருக்கு வேணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் தானே? ஆமா, அந்த கிரீட்டம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சபையில மாதிரியாக இருக்கணும், குடும்பத்துல நம்ம மாதிரியாக இருக்கணும், வேலை செய்யற இடத்துல மாதிரியாக இருக்கணும், நம்ம தேசத்துல நம்ம மாதிரியாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு குடும்பத்துல தேவனை வர்றது கூட பயப்படுறாரு. ஏன்னா நீ என்ன, நான் என்ன, நீ என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவீங்க. இல்லைன்னா சீரியல் சினிமாவுகளை ஓடிட்டே இருக்கும், சண்டை நடந்து கொண்டே இருக்கும், ஜபம் இருக்காது. அங்க யார் வரனா? பிசாசு தான் வரும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீடுன்னா ஒரு குட்டி பரலோகமா நம்ம வீடு இருக்கணும். நம்ம பிள்ளைங்களும் கணவரும் பிள்ளைங்களை எப்படி இருக்கணும்? ஒரு மனமா நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஜீவ கிரீட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மாதிரியாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வசனங்களுக்கு எப்படி நம்ம கீழ்படுறோம்? புருஷனுக்கு கீழ்படுறியா? புருஷனுக்கு செய்ய வேண்டிய கனம் மரியாதைலாம் நீங்க செய்யறியா? மனைவி மேலே நீ அன்பு கூறுகிறியா? மனைவிக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறியா? பிள்ளைங்கள் மேல அன்பு செலுக்கிறியா? பிள்ளைங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடுமையெல்லாம் நீ செய்யறியா? சபைக்கு தேவனுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறியா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நினைச்சு பார்க்கணும். அப்படி இல்லையா? மாத்திக்கணும், திருத்திக்கணும். ஒருத்தர் புருஷன் பேசுறாங்கன்னா, கோபமா பேசுறாங்கன்னா பொண்டாட்டி பேசக்கூடாது. பொண்டாட்டி கோபமா பேசுறாங்கன்னா புருஷன் பேசக்கூடாது. நீ என்ன, நான் என்ன, சண்டை போடுறாங்க பாரு, அப்படியெல்லாம் போடவே கூடாது. அப்படி ஹல்லேலூயா. அதனால அப்ப என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருப்பாருன்னு நினைக்கிற? நீ எத்தனை நாள் உபாசனை ஜெபம் பண்ண, கீழே மேல உருண்டு பரவாயில்லை, நீ மாறலைன்னா, உன் பேச்சு மாறலைன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பாரா? சொல்லுங்கம்மா. என்ன ஆண்டி குத்தி பேசுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டிக்கு சேர்த்துதான் சொல்றேன். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கணும்னா ஒரு சின்ன குட்டி பரலோகம் போல நம்ம வீடு இருக்கணும். நம்ம கீழ்ப்படினும், தேவனுக்காக நம்ம கீழ்ப்படினும், தேவனுக்கு நம்ம பயப்படணும். மனுஷனுக்கு நீ பயப்படுற இல்லையோ, தேவனுக்கு என்ன பண்ணணும்? நீ பயப்படுறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 2:10. வெளிப்படுத்தல் 25 2ல தான் 25. வெளிப்படுத்தல் 3:3. வெளிப்படுத்தல் 4:10. டக்குன்னு எழுதணும். வெளிப்படுத்தல் 4:10. வெளிப்படுத்தல் 22:7. வெளிப்படுத்தல் 12:20. வெளிப்படுத்தல் 4:4. வெளிப்படுத்தல் 13:2-13. இந்த வசனங்கள் எல்லாம் ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொள்ளுது. இன்னொன்று எப்படி நம்ம இருக்கணும்? சும்மா எழுதிட்டு போயிட்டு வச்சுடுதுங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க? எழுதிக்கோங்க, படிங்க, ஒரு நோட்டு எடுங்க, பென் எடுங்க, இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் படிங்க. அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அதில் 4:4 வெளிப்படுத்தல் 4:4 பார்க்குறோம். அந்த சிங்காசனத்தில் சுற்றிலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பவுல் சொல்ற, இது யோவான் சொல்றாரு, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்களும் வெள்ளை அங்கி தரித்து கொண்டிருக்கிறவரும் பொன்முடி சூட்டுகிறவர்களும் அந்த சிங்காசனத்தை சுற்றி இருப்பார்களாம். ஹல்லேலூயா. படிப்பாது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனம். அந்த 24 சிங்காசனங்களுக்கு யாருதுங்க? அது யாருக்காக அந்த 24 சிங்காசனங்கள் தேவன் வைத்திருக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்கு. அந்த பரிசுத்தவான்கள் யாரு? அப்ரகாம், ஈசாக், யாக்கோபு, இந்த மாதிரி என்னன்னா பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனோட முன்பாக அவர் என்ன பண்ணார்? சிங்காசனம் வைத்திருக்கிறார்.
அது அதே போல உங்களுக்கு கூட என்ன பண்றாரு, ஒரு ஜீவ கிரீட்டத்தை வைத்து உங்களுக்கு கூட ஒரு சிங்காசனம் ஆண்டவர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கும்போது நமக்கு ஒரு கிரீட்டத்தை, இந்த எல்லாம் நான் கிரீட்டத்தை பத்தி தான் சொல்லியிருக்கிறேன் இந்த வசனங்கள் எல்லாம், அதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு கிரீட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த இடத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் வெளிப்படுத்தல் 2:13 பார்க்கும்போது உன் கிரியைகளே சாத்தானுடைய, அது படிப்பா 2, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கின்ற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ பாருங்க, சாத்தான் இடத்துல, அந்த இடத்துல நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே, சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்னப்பட்டவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இது நீங்க கவனமா கேட்கணும். சாத்தான் எங்க குடியிருப்பாரு? சாத்தான் எங்க குடியிருப்பா? நரக்கத்துல தானே அவன் இருப்பான், பாதாளத்துல தானே அவன் இருக்கிறான். அதுதான் பார்க்குற அந்த வசனம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. சாத்தான் குடிக்கிற அந்த இடத்துல படிப்பாது சாத்தான் அந்திபா. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், சாத்தான பாதாளத்துல பாவத்துல சாபத்துல குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நீ நாமத்தை என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிற. ஆனா நீ எங்க இருக்கிற குடி? அப்படித்தானே? நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, ஆனா நீ என் குடி எங்க இருக்கிற? சாத்தான்கிட்ட இருக்கிற. சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்னப்பட்டவன், அவன் ஒரு பிசாசு. அந்திபானா பிசாசு. கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும், இருக்கணும். நீ எங்கே கூட இருக்கிற, ஆனா அந்த இடத்துல கூட நீ என்ன பண்ணணும், என்ன பற்ற விசுவாசத்தை நீ என்ன பண்ண, மறுதலியாம நீ இருக்கணும். அல்லேலூயா. என்னை மறுதலிக்கவே கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, யாராவது கொலை பண்ணாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, இயேசுதான் உண்மையுள்ள தேவன் நீ சொல்லணும். அதுதானே உண்மை. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, அவர் ஒருத்தர் தான் எனக்கு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கும்போது ஒரு ஜீவ கிரீட்டத்தை தேவன் என்ன பண்ணாரு, உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபு 5வது அதிகாரம் 9 பாருங்க. யாக்கோபு 5:9. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க அந்த வசனம். நாங்க நியாயம் தீர்க்கபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பகையும் எந்த ஒரு பொறாமையும் எங்களுக்கு இருக்காம நாங்க சகோதர சகோதரிகளாக ஒரு மனத்தோட நாங்க வாழ என் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னொரு வாட்டி படிக்கணும். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அல்லேலூயா. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எங்க நிற்கிறாரம்மா? உங்களை வாசல் வழியில நிறுத்துறார் நியாயாதிபதி. அல்லேலூயா. அதனால யார் மேல நமக்கு என்ன பண்ணக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 4:4 நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே எப்பொழுது எப்படி இருக்கணுமா, அழுந்திட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளே நான் எப்பொழுதும், என் குடும்பம், என் பிள்ளைங்களோ எப்பொழுது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போம். கேட்க மாட்டேன் இந்த வாய்ஸ். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் போல தெரியுது, கொஞ்சம் பேருக்கு போல தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா.
அவன் எப்பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க பிரதர்? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பொழுது என்ன பண்ணணுமா, நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுது சந்தோஷமா இரு சொல்லுங்க, எப்பொழுது நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமா, ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கும்போது, நாம் பற்றி கொள்ள வேண்டிய 7 காரியங்கள், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள் இப்போ நம்ம தியானிக்க போறோம். அதுல என்னென்ன நம்ம பற்றுக்கொள்ளணும்? யோவான் 17:3 நீங்க வாசிங்க. யோவான் 17:3 நீங்க பாருங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் யாரு உம்மையும் யாரையும்? ஆண்டவர் இயேசுவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து பற்று யார் பட்டணும்? யெகோவா தேவன். 2 இயேசு கிறிஸ்து மூலமாக அறிவதே நித்திய ஜீவன். அறிவனே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பிதாவனை பார்த்து சொல்ற, நீ அனுப்பி இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவனை அறியணும், நம்ம அவரை பெற்றுக்கொள்ளணும். அதே போல நீங்க பாரு, கிறிஸ்தவர்களான நீயும் நானும் தேவனை பற்றுக்கொள்ளணும். தேவன பாதத்துல நம்ம வரணும். அவர் கற்பனைப்படி நம்ம நடக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணார்? அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஒன்று நீங்க பார்க்கும்போது, பிதா குமார் ஒன்றாய் இருந்தது போல நாம் என்ன பண்ண ஒன்றாய் இருக்கணும். ஹல்லேலூயா. பிதா குமாரன் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீயும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கணும் ஆண்டவரே, அதே போல அவங்க கூட யாரு? நானு இவங்களுக்காக தான் ரத்தம் சிந்துறேன், இவங்களும் கூட நம்மளோட ஒன்றாய் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வதாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட வாஞ்சை என்ன சொல்லுங்க? தேவனோட வாஞ்சை என்ன அப்படின்னா, தன்னை பிள்ளைங்களான நீங்களும் நானும் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒண்ணுதான். ஹல்லேலூயா. அதே போல எப்பொழுது சந்தோஷமா இருக்கணுமா. 3வதாக அவர்களே தீமை நின்று அவன் என்ன பண்ண? ரட்சித்துக் கொள்ளணுமா. ஹல்லேலூயா. நம்ம இயேசு சொல்றாரு, பிதாவை பார்த்து, தீமையை நின்று அவங்களை ரட்சித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, எந்த ஒரு தீங்கும் நம்மளுக்கு வருது, எந்த ஒரு கஷ்டம் நான் கஷ்டப்படுறது ஆண்டவர் ஒத்துக்கிறாரா? ஆண்டவர் நம்ம கஷ்டப்பட்டு அவர் சந்தோஷமா இருப்பாரா? சொல்லுங்க. இப்போ நீங்க கண்ணீர் விடுறீங்க, ஏதாவது ஒரு கஷ்டம், இப்போ நானே வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறேன், அவர் சந்தோஷமாப்பா நீ செய்கிற இல்லையா, நீ அனுபவி அன்னு சொல்வாரா? அவர் என்ன செய்வார்? ஐயோ மகளே, தவறு செஞ்சிட்டேம்மா, இனிமே நீ என்ன பண்ணாத, செய்யாத. அப்பா பிதாவே, இவளை தவறு செஞ்சிட்டப்பா, இனிமே அப்பா அவளை செய்யாதபடி நான் பார்த்துக்கிறேன், அவளை மன்னிச்சிடப்பா. விபச்சார ஸ்ரீன்னு பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? இனிமே நீ விபச்சாரம் அந்த அவள் என்ன பண்ண? கல் எடுத்துட்டு வர்றாங்க அடிக்கிறதுக்கு. நீ விபச்சாரம் செஞ்சுட்டே, நீ சரியில்லை, நீ கெட்டவள்ளன்னு. ஆனா எல்லாரும் கல் எடுத்துட்டு வரும்போது ஏசு அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை யார் தப்பு செய்யலையோ அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது கல்லு போடுங்க. ஆனா அவன் என்ன பண்ணாரு? எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா பக்கத்து வீட்டுக்காரையே சைடு அடிச்சேன், நான் பக்கத்து வீட்டுக்காரனே சைடு அடிச்சேன், ஆனா இப்போ நானும் தப்பு செஞ்சிருக்கிறேன். ஆனா என்ன பண்றது இல்லை, இப்போ நான் அவளை கல்லு போடுறதுக்கு அதிகாரம் எனக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், நான் தெரியாம செஞ்சேன், ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும், இப்போ நான் கல்லை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. அவர் தலையெடுத்து பார்த்தாரு, மகளே உன்னை யாருக்கா சிச்சிக்கலையா, உனக்கு யாரு என்ன தண்டிக்கலையா? இல்லை ஆண்டவரே அப்படின்னு. இனிமே நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத, இனிமே நீ பாவம் செய்யாம நீ போ, பழிச்சுக்கோ, இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்ம தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி தள்ளுற தேவனு கிடையாது. அவர் சொல்லி பார்க்கறாரு, சொல்லி பார்க்கறாரு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தவறு செய்யும்போது சொல்லி பார்க்குறோம். கேட்கலன்னு வச்சுக்கோ, போறேன் எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். ஆனால் நம்ம தேவன் அப்படி விடுற ஒரு கிடையாது. உன்னை அழுத்தி இருக்கிறாருன்னா நீ எங்கே போனாலும் சரி, உனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறான். அவர் மறுபடியும் உனக்கு மீனுக்கு எப்படி காலம் போட்டு பிடிக்கிறாங்களோ அது போல உனக்கு பிடிச்சு கொண்டு வருவார். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போயிடலாம், இந்த உலகம் எதுக்கு? கிறிஸ்து வாழ்க்கை எனக்கு கஷ்டம், டிவி பார்க்க கூடாதா, சீரியல் பார்க்க கூடாதா, பொய் சொல்லக்கூடாதா, குடிக்கூடாதா, ஜாலியா இருக்கக்கூடாதா, விபச்சாரம் செய்யக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் காலையில மாலையில எல்லாம் ஜெபிக்கணுமா, வேதத்தை வாசிக்கணுமா, லஜ்ஜம் வாங்கக்கூடாதா,
இது என்னப்பா இது வாழ்க்கை, இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை, நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலான்னா இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அதனால யாரோ எனக்கு சொன்னாங்க, கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது எல்லாம் ஜாலியாக அனுபவிச்சுட்டு நம்ம போயிடலாம். அந்த மனுஷன் யாராவது இருக்கா? நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்காது அப்படி. அல்லையா, ஜாலியாக கொஞ்ச நாள் இருக்கிறது, ஜாலி என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டு குடிச்சிட்டு போயிடலாமா அப்படி? என்ன சொல்லுவார் அவரு? சரி மகளே, நீ அட்லி அப்படி போயிடுன்னு சொல்லுவாரா? அடிச்சு கொண்டு வந்து கை கால் போட்டு அடிச்சு அவர் உட்கார வைப்பாரு. உன்னை தெரிந்து கொண்டிருந்தா, இல்லைன்னா விட்டுடுவாரு. உன்னை தெரிந்து கொண்டிருந்தா அவர் ஒன்று என்ன பண்றது இல்லை, என்ன பண்ணாலும் நீ எங்கே போனாலும் அவர் விட மாட்டார். வடிச்சு கை காலில் வடிச்சு என்ன பண்றாரு தெரியுமா? யாரு? உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் தாய் கர்ப்பத்திலேயே நான் உருவாக்குனது நான், என்னை விட்டுட்டு நீ போறிய அப்படின்னு சொல்லிட்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம நினைக்கலாம் தேவன் மன்னிச்சிடுவார், தப்பு செஞ்சா மன்னிச்சிடுவார், பொய் சொன்னா மன்னிச்சிடுவார், ஏமாத்திரம் மன்னிச்சிடுவார், குறை சொன்ன மன்னிச்சிடுவார். இல்லைங்க, அவர் எத்தனை நாள் மன்னிக்கணுமோ அத்தனை நாள் தான் மன்னிப்பார். சொல்லி சொல்லி பார்த்து அவர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்துடுவார் பிசாசுக்கு. இதெல்லாம் என்ன 18-20 வருஷம் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியம் இதெல்லாம். எனக்கு எப்படி எப்படி இருக்கிறாங்க, எப்படி எப்படி இருந்தவங்க எப்படி எப்படி ஆனாங்க, வேஷம் போட்டவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்றேன். மேலே கிறிஸ்துவ வேஷம், உள்ளார பிசாசின் கிரியைகள். இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி எப்படியெல்லாம் ஆடினாங்க, எப்படி எப்படியெல்லாம் போய் மறித்தாங்க எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், வேஷம் யாருக்கிட்டையும் எல்லார்கிட்டே போடலாம், ஆனால் கிறிஸ்துவக்கிட்டே வேஷம் போட முடியாது. கோல்டு, சில்வரு. அந்த கோல்டு எப்போ கோல்டாக இருக்கும், சில்வர் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு என்ன ஆகும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே போலதான் கிறிஸ்துவ இருக்கிற நீயும் நான் ஆனாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம், கோல்டாக இருக்கணும். கோல்டாக நம்ம இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போலதான் தேவன் சொல்றாரு, பிதாவே நீயும் நான் ஒன்னா இருக்கிறது போல இவங்களுக்கு கூட ஒன்னா இருக்கட்டும். இவங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இவங்களுக்காக காயப்பட்டு இருக்கிறேன், இவங்களுக்காக பாடுகளை அவமானங்களை நிந்தைகளை சகிச்சிருக்கிறேன். பரலோகத்திலிருந்து வந்து இந்த பூமியில வந்து 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். எல்லாரும் என் துப்பி இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை சிலுவிலே போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காக, நீ என்ன அனுப்புனதுக்காக இவங்களுக்கு நான் என்ன பண்ண, எந்த ஒரு தண்டனை சிச்சு நான் கொடுக்கல. ஏன்னா சத்ருவானவங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், மோசத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும். அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகளானால் பட்டு போன மரத்துக்கு எவ்வளவு பாடுகள். அப்போ 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் தேவன் மன்னித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ண, நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும், மாறுறவங்களாக இருக்கணும். அதே போல இன்னொன்று காரியங்கள் பாருங்க, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது என்றார். 4வதாக பார்க்கும்போது, பிதாவுடைய வசனமாகிய சத்தியத்திலே அவங்களை நடத்தணுன்றார். என்ன சொல்றாரு, அவரை பரிசுத்தமாக்கணும். உங்க சத்தியத்துல தான் தேவனை அவங்களால பரிசுத்தமாக்கணும். உங்க வசனங்களை தேவனை கர்த்தாவை அவங்களை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்றாரு, பிதா இடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு ஆண்டவரோட வசனத்துல வல்லமை உண்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்மளுக்கு தெரியுமா? நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ராத்திரி நேற்று லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட்டு படுக்கிறதே லேட் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆனதுனால ஆண்டவர் திடீரென அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. எந்த வசனத்தை? 112, சங்கீதம் 112. அப்போது எடுத்து அப்படி வாசிக்கிறேன். ஆண்டவர் என்னப்பா இந்த வசனம் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்போ இருக்குது ஃபஸ்ட்டு வசனமே தேவன் என்னோட பேசிட்டார். என்ன பேசினாரு? கர்த்தருக்கு பயபக்தியோட நீ இருக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படியே எனக்கு அந்த வசனம் பேசிட்டு நேற்று சாயந்தரம் வரை அந்த வசனம் என்னை விட்டு போகவே இல்லை. கர்த்தருக்கு நீ எத்தனை மணிக்கு எழுற, எத்தனை மணிக்கு நீ ஜெபிக்கிறேன், நீ படுத்துட்டு தூங்கிட்டு இருந்த எப்படி கர்த்தருக்கு பயப்படுன்ற மாதிரி ஒரு வசனம் எனக்கு அந்த வசனம் தேவன் அப்படியே கொடுத்தாரு. அப்படியே ஒரு சத்தம் என் வாயில துணிக்குது. அப்போ எடுத்து அந்த வசனத்தை எடுத்து எனக்கு புரியல. அப்புறம் எடுத்து அந்த இன்னொரு புக் எடுத்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து நான் பார்க்கும்போது தான் தெரியும், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது.
அப்போ கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படும்போது எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதே போல் 1 நாளாகம் 28:9 வாசிங்க. 1 நாளாகம் 28:9 வாசிங்க. சாலமோன் தாவீதுக்கு என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. நான் பாருங்க, சாலமோனுக்கு சொல்றாரு, யாரு? தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிதாவாகினா சாலமோனுக்கு தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை எப்படி தேடணுமா? நம்ம உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவர் எப்படி என்ன பண்ணுவாருன்னா தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றுக்கும் விட்டு விடுவாரா. அல்லேலூயா. பாருங்க, நீ தேடும்போது, நீ தேவனை தேடும்போது அவர் என்ன பண்ண, அவரோடு நீங்க பார்க்க முடியும். நீங்க விட்டுட்டான்னா அவர் என்ன பண்றாரு? உங்களை விட்டுடுவாரா. அல்லேலூயா. அது போல சாலமோனுக்கு தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு, மகனே நீ எப்படி இருக்கணும், நல்ல ஹிருதயத்தோட நீ தேடு, தேவனுக்கு கீழ்ப்படி. அப்படி இருக்கும்போது, நீ அவரோட இருக்கும்போது அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னோட இல்லைன்னு நீ விட்டுட்டேன்னா அவர் உன்னை விட்டுடுவார். ஹல்லேலூயா. அது போலதான் நம்ம என்ன பண்றோம்னா, தேவனை தேடும் போது தேவன் நம்மளோட இருக்கிறா. தேவனை ஒரு ஊழிக்காரன் நான் பார்த்தேன். டெய்லி நான் அந்த இது பார்த்துட்டு இருக்கிற மெசேஜ், அவர் அந்த ஊழிக்காரன் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்றாருன்னா அவரோட பேசுவாராம். நம்புறீங்களா? என்ன பண்றாரா? அவரோட பேசுவாராம். அவரு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாராம், மகனே இந்த வசனத்தை பாரு அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்தை மூலமா தேவனை பேசுவாராம். அதுக்கப்புறம், ஆண்டவரே இது எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? ஒரு குரல் கேட்பாராம். அல்லேலூயா. அதே போல நம்ம தேவன் என்ன பண்றாரு? அது தாவீது சொல்ற சாலோமுக்கு, நீ அவனை தேடினேன்னா நீ கண்டுபிடிப்ப, அவர் நீ விட்டுட்டேன்னா அவரு ஒன்று விட்டுடுவாரு. அல்லேலூயா. அதனால தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல எபிரேயர் 8:11 வாசிங்க. அப்பொழுது வாசிங்க. எபிரேயர் 8:11 அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கோ ஒருவன் தன் சகோதரனுக்கோ போதிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறிகின்ற அறிவை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம என்ன பற்றி கொள்ளணும்? தேவனை அறிகின்ற அறிவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். தேவனை எப்படி அறியணும், தேவனை எப்படி நம்ம தேடணும், அவர் பாதத்துல எப்படி நம்ம வரணும், எப்படி வந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம், எப்படி இருந்தா நம்ம ஆசீர்வாதம், எப்படி நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி தேவனை அறிந்து கொள்ள அறிவை நாம் பற்றி கொள்ளணும். ரெண்டாவதாக பார்க்கும், கர்த்தரையை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். யோசுவா 22:5 பாருங்க. யோசுவா 22:5 கொஞ்சம் நான் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வசனங்கள் சொல்றேன், அதை எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. யோசுவா 22:5 வாசிப்பா. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும், எப்படி தேடணும்? அவங்கள முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிப்பார்களானால் கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியிலேயும் அவர் என்ன பண்ணாரு? மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படி நடந்து செய்யும்படிக்கு மாத்திரம் வெகு சாகனமாக இருங்கள் என்றார். போதும். ஹல்லேலூயா. ஆமா, அவர் கர்த்தரை எப்படின்னா அவருக்கு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை தேடும் போது, தேவனை நேசிக்கும் போது, அவர் என்ன மோசேயின் கற்பனையின்படி நடக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல மூன்றாவதாக நாம பார்க்கிறோம், அது நீதிமொழிகள் 4:13 பாருங்க. புத்திமானாய் பற்றி கொள்ளுங்கள், புத்திமானாய் நடந்து கொள் அப்படின்னா
புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணனா புத்தியாய் நடந்துக்கோ, உறுதியாய் பற்றி கொண்டிரு, அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அதுவே உனக்கு ஜீவன். எது உங்களுக்கு ஜீவன் அப்படின்னா, உனக்கு எனக்கு எதுன்னா தேவனோட வார்த்தை, தேவனை நம்ம பற்றி கொள்ள இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதே போல 4வது பார்க்கும்போது நன்மையை பற்றி கொள் அப்படின்னா ரோமர் 12:9 பாருங்க. நன்மையை பற்றிக்கொள். படிப்பா. நன்மையை பற்றிக்கொள். 12 ரோமர் 12. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிரு. நன்மை தீமை வெறுத்து நீ என்ன பண்ண? நன்மை பற்றி கொண்டிரு. அதே ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி 12:1. அப்படி இருந்தால் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ரத்தங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமா, இது மாதிரி என்ன பண்ணணும்? புத்திமானாய் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். 4வதாக நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் பார்த்தோம் இல்லையா. 5வதாக ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். இது எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு வீட்டார் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணணுமா? உறுதியாய் நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நாம் உறுதியாய் பற்றி கொண்டு ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த உபவாசங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அதை நினைச்சு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ உறுதியாய் நம்ம பற்றிக்கொள்ளணும்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம், அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்ம உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள இருக்க முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் நம்மளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற எப்பொழுதும் இந்த பூமியிலவும் வெற்றி, பரலோகத்திலவும் நம்மளுக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அதே போல 6வது நாம பார்க்குறோம். எபிரேயர் 12:28 வாசிங்க. எபிரேயர் 12:28. கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய கிருபை நீங்க பற்றி கொள்ளுங்கள்.
ஆதலால் அதனால் அசைவில்லாத அசைவில்லாத ராஜ்யத்தில் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். அதனால ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படிக்கு, அசைவில்லாத ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? பொறுமை பெறுகின்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும், எதோட? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணுமா? எப்படி ஆராதனை செய்யணும்? ஆராதனை செய்யற பிள்ளைங்களை எப்படி செய்வீங்க? ஆராதனை பயத்தோடு பக்தியோட செய்றீங்களா? ஆராதனை செய்யற பிள்ளைங்களுக்கு தேவனுக்கு கூட சொல்றது என்னன்னா, ஆராதனை செய்யறவங்களை என்னன்னா பயத்தோடும் பக்தியோடும். ஏன்னா எதுக்காகனா அசைவில்லாத ராஜ்யத்தை நம்மளுக்கு தேவனுக்கு கொடுக்குறார். அதனாலே நம்ம தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யும் போது சரி, வசனங்கள் படிக்கும் போது சரி, சபைக்கு வரும்போது சரி, ஜபம் பண்ணும்போது சரி. கொஞ்சம் ஜனங்கள் ஜபம் பண்ண சொன்னா ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, சரியா? அப்படி இல்லை. இது என்ன பண்ணணும்? மண்டிகால போடுறீங்களா, தி ஃபர்ஸ்ட் இயேசுவை நிறுத்துங்க. அவங்களுக்கு முன்னாடி அவரை துதிங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவங்க முன்னாடி நான் முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, தேவனே ஸ்தோத்திரம், இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த காரியத்தை நீர் வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அவரு முன்னாடி வைத்து ஜெபிக்கிற ஜபம் தான் பரலோகத்துக்கு போகும். இல்லைன்னா நம்ம மாம்சத்துல ஜெபிக்கிற ஜபம் நம்ம மடியிலே தான் வந்து விழும். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ண? பயபக்தியோட நம்ம ஜெபிக்கணுமா, சரிங்களா? இன்னொரு காரியம் என்னன்னா, அவங்க அப்படி இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, இது இல்லை ஜபம். ஒரு ஆயக்காரனும் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, பரிசேயனும் ஆயக்காரனும். அவன் என்ன எப்படி ஜெபிக்கிறாங்க? அவங்க ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு கர்த்தா ஒரு தகுதியே கிடையாது, ஆண்டவரே எல்லாரும் ரட்சிங்கப்பா, எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் இல்லையா ஒரு ஆயக்காரன். இவரு அப்பரிசேன இன்னொருத்தன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே அவனை போல நான் இல்லை, அவன் தசமாகம் கொடுக்க மாட்டேன், நான் தசமாகம் கொடுக்குறேன், அவன் உபாசம் இருக்க மாட்டான், நான் உபாசம் இருக்கிறேன், அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான், நான் சர்ச்சுக்கு வரேன், அவனு போல நான் இல்லை ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே அவனு போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண? ஜெபிக்கிறான். யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? யார் ஜெபத்தை கேட்பாரு? பாவி என்று ஒப்பு கொடுத்த ஜெபிக்கத்தை கேட்பாரா? பெருமையோட ஜெபிக்கிறவன் ஜெபத்தை கேட்பாரா? அவன் எப்படி இருந்த உனக்கு என்னம்மா? அவன் எப்படி இருக்கட்டும், நீ ஒழுங்காயிரு, நீ கொடுக்குறேன்னு எதுக்கு சொல்ற? அவன் அப்படி இப்படின்னு எதுக்கு சொல்ற? உனக்கு கொடுத்த அந்த ஸ்லாகியத்தை நீ பெற்றுக்கொண்டு போ. ஒரு அம்மா இருந்தது சர்ச்சில், அவங்க சொல்லி ஜெபிப்பாங்க. நான் பாருங்க, ஏன்னா குத்தி பேசலன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கெல்லாம் அது தெரியணும். ஆண்டவரே அந்த பக்கத்து வீட்டில் இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, ஆண்டி இப்படி என்ன குறை சொல்லிட்டாங்க, அந்த முனி அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, வசந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, தேவனே இவங்க எல்லாம் ஆண்டவரே என்னப்பா பண்ணுறது, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேனே, நான் ஆண்டவரே நான் பக்தியாக இருக்கிறேனே, வைராக்கியமாக இருக்கிறேனே, அவங்கெல்லாம் பக்தி இல்லையே, அவங்களால இப்படியெல்லாம் ஜெபிப்பாங்க, சரிங்களா? நம்ம அப்படி ஜெபிக்கவே கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியம். அவங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நான் நீதிமானன்னு சொல்லி என்னைக்கே நான் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. நான் நீதிமானன்னு சொல்லி நானே எக்ஸாம் எழுதி டிக்கு போடக்கூடாது. டிக்கு போடுறவனுக்கு என்ன எது ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்க, எதுக்கு அவங்களே எழுதி அவங்களே டிக்கு போட்டுக்கணுமே? ஏன் போடுறதில்ல? எதுக்கு அந்த டீச்சர் வச்சிருக்கிறாங்க? அவங்க ஏன் கரெக்ட் எதுறாங்க, எது தப்பு, எது ரைட்டர் போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? நானே எழுதி நானே டிக் போட்டிருக்கலாமே. இல்லைம்மா, நம்ம டிக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. டிக்கு போடுறது அவர் போடணும். அவர் டிக்கு போட்டாதான். நம்ம யாரை பற்றி நம்ம அப்படி பேசவும் கூடாது. யார் அப்படி அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க அப்படி எதுவும் செய்யக்கூடாது. நம்ம வாயில அது வரவே கூடாது. அவங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிட்டவங்களா, தேவனே அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க பாதத்தில் வருகிறேன், அவங்கள அப்பா இந்த முனி அம்மாவை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த வசந்தாவை மாற்றுங்க ஆண்டவரே, அவங்க இப்படி இருக்கிறாங்கப்பா, சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, பலவீனமாக இருக்கிறாங்கப்பா, அவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே, உங்களால் மட்டும் முடியும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க ஜெபித்தீங்கன்னா பரலோகத்துக்கு உங்க ஜெபத்தை போவே போகாது. எத்தனை நாள் நீங்க உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு போவே போகாது. நீ மன்னித்து ஜெபிக்கிறியோ அந்த ஜெபத்தை தான் பரலோகத்துக்கு போகும். நானானாலும் சரி, நீ ஆனாலும் சரி. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஜெபிக்கிறத கத்துக்கொள்ளணும். தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எந்த வார்த்தை வச்சு நான் ஜெபிக்கணும். மனசுல அவனை வச்சுட்டு வெளியில நான் ஜெபிக்கிறேனே, அது ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? உன் மேல கசுப்பு வச்சுட்டு நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பாரா ஆண்டவர்? கேட்பாரா? இல்லை. ஆண்டி முன்னாடி நான் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டிக்காக நான் நல்லா ஜெபிக்கணும், என் உள்ளத்துல இவ்வளோ இருக்கும், ஆனாலும் ஆண்டிக்காக நான் நல்லா ஜெபிக்கணும், அபிஷேகத்துல ஜெபிக்கணும். கேட்பாரா? கேட்கவே மாட்டேன். அந்த ஜெபம் ஒன்று முடியல உள்றதை தவிர வேற எந்த காரியமும் நடக்காது. ஹல்லேலூயா. அதை போல யார் மேல நம்ம கசப்பை வச்சுட்டு ஜெபிக்க கூடாது. அதை மட்டும் கத்துக்கோங்க. ஆனா நான் பார்த்துருக்கேன், இப்போ அப்படி ஜெபிக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். அதால தயவு செஞ்சு அது மாதிரி ஜெபிக்காதீங்க. கர்த்தர் முன்னாடி வைங்க. 4 வார்த்தை ஆனாலும் சரி, கர்த்தர் முன்னாடி வைங்க. அவர் பட்ட பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் முன்னாடி வைங்க. அவர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இப்படிப்பட்டவங்க பாரா, எங்க ஆண்டி இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களை மாற்றுங்க, அவங்களை உருவாக்குங்க. உங்களால மட்டும்தான் அவருக்கு முடியும். செத்துரு அவங்களுக்கு கிரைய செய்துட்டு இருக்க ஆண்டிய, அதனால ஆண்டவரே அவங்களை மாற்றுங்க. போதும், அவர் மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஜெபம் தான் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. கடைசியில் 7வது பாருங்க, நித்திய ஜீவனையை பெற்றுக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவராய் இருக்கின்றாய். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை இன்னொரு வசனத்து கூட பவுல் சொல்லி இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? என்ன கஷ்டம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என்ன வந்தாலும் சரி, பேச்சுகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்னமாற்றத்துல போவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம பின்னமாற்றத்துல போவே கூடாது. நம்மளோட இருக்கிறவர் யாரு? ஆமா. அதனால அவர் நம்ம கட்டியா பிடிச்சுக்கணும். யார் ஒண்ணு விட்டு போனா என்ன, யார் ஒண்ணு பேசினா என்ன, நம்மளோட இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ போராட்டங்கள் வருது. அதனால நம்ம நல்ல போராடணும். சீஷர்களெல்லாம் நீங்க பாக்குறீங்க, பவுல் நீங்க பாக்குறீங்க, பேதுரு பாக்குறீங்க, ஷாதாக் மேதே காபேல தானியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அவங்க எப்படி போராட்டம் போராடினாங்க. தானியல் சிங்க கவில எடுத்து போட்டா கூட என்ன பண்ணல, மறுதளிச்சாரா? ஷாதாக் மேதே காபேதேகோ அக்னி சூழ்நிலை போட்டா கூட அவர் மறுதளிச்சாரா தேவனே? அவங்களை தேவனு சரி அக்னியில போட்டாங்க, சத்து போன விட்டுட்டாரா? சிங்க கவில போட்டாரு, சிங்க தின்னிடன் விட்டாரா? இல்லை. நல்ல போராடினார்கள். விசுவாசத்தை காத்து கொண்டார். விசுவாசம் நம்ம தேவன் என்னை விடுவிப்பார், இந்த கடனில் இருந்து விடுவிப்பார், இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பார், என் பிள்ளைகளை விடுவிப்பார், என் கணவர் விடுவிப்பார், என் சபையில் ஆத்மங்களை கொண்டு வருவார். நான் போராடுறேன். நான் விசுவாசத்தை எனக்கு விசுவாசம் இருக்குது. எனக்கு 12 சபைகளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, 25,000 ஆத்மகளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறா. நான் எனக்கு வயசு ஆயிடுச்சுதான், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் நடத்துவார். அதை நான் கண்ணில் பார்ப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன்னா அந்த வாக்கு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கிறார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த உலகத்துல உங்க குடும்பங்கள்ல எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். நன்மையை பற்றி கொள்ளும். அப்ப ஆரம்பத்துல இருந்தா அந்த விசுவாசம், ஆரம்பத்துல இருந்த ஒரு அன்பு, ஆரம்பத்துல இருந்த ஒரு ஜபம் இருக்கா? இருக்கணும். சரி, கொஞ்ச நாள் உளுந்து போயிட்டோம் நம்ம. ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ண, தாவீது கூடாரம் விழுந்து போனது, மறுபடியும் தாவீது கூடாரம் கட்டப்பட்டது. தாவீதுக்கு என்ன பண்ண, எல்லா பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க திருடுங்க வந்து யுத்தம் பண்ணி. ஆனா மறுபடியும் என்ன பண்ணாரு, அவர் சேர்த்து கொண்டார். யோபுக்கு எழுந்து போனதெல்லாம் தேவன் என்ன பண்ண, ரெட்டிப்பாக்க கொடுத்தார். அதே போல நம்ம விழுந்து போன நம்மளும் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாரு? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால கூடாதது எதுவுமே கிடையாது. விழுந்து போயிடுறோம். ஏன்னா நம்ம மனுஷர்கள், மாம்சத்துல பிறந்து இருக்கிறவங்களை, பாவிகள், நம்ம விழுந்து போயிடுறோம்.
ஆனா மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, மகளே எழும்புன்றார். ஒரு மரம் வெட்டி என்ன பண்ணு சாச்சிடுறோம், ஒரு மரத்தை சாச்சிடுறோம் வெட்டி, ஆனா அது என்ன பண்ணுது, மறுபடியும் துளிர்து மறுபடியும் மரமாகுது. அது போல அதை விழுந்து போனது அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது. ஐயோ நான் விழுந்து போயிட்டேனே, எனக்கு வரங்களை போயிடுச்சு, எனக்கு வல்லமை போயிடுச்சு, என்னால உபவாசம் இருக்க முடியல, இருக்காதீங்க. அந்த விசுவாசம் நம்மளுக்கு வரவே கூடாது. மறுபடி தேவன் என்னை துளுக்க செய்வார், என்னோட இருக்கிற ஒரு பெரியவர், நான் மறுபடியும் எழும்புவேன். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் கொஞ்சம் நீங்க விட்டேன்னா பிசாசு தான் வந்து உட்காருவான். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். எல்லாம் எழும்பலாமா? எழும்பி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன காரியங்கள், எத்தனை பாரு, 7 காரியங்களாம் பார்த்தோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ளுங்கள். 2வதாக கர்த்தரையை பற்றி கொள்ளுங்கள். 3வதாக புத்திமதியை பற்றி கொள்ளுங்கள். 4வதாக நன்மையை பற்றி கொள்ளுங்கள். 5வதாக ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையாயிருந்தார் இருங்கள். 6வதாக கிருபையை பற்றி கொள்ளுங்கள். 7வதாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த 7 காரியங்களை தேவன் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி சொல்வோம். எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் எழும்பலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.